இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா காஸ்ட் அக்கவுண்டிங் மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் அ கீ அப்ஜெக்டிவ் ஆஃப் காஸ்ட் அக்கவுண்டிங்? காஸ்ட் அக்கவுண்டிங்கோட நோக்கம் என்ன? செலவுகளை கட்டுப்படுத்தணும். அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் ஒரு முடிவெடுக்கிறதுன்னு பாத்தீங்களா, அது எதன் டிபெண்ட் பண்ணி தான் முடிவெடுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த காஸ்ட் அக்கவுண்டிங்கோடைய ரிசல்ட் வச்சு தான் என்ன பண்ணுவாங்க, இந்த காஸ்டோட ரிசல்ட் வச்சு தான் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க டிசிஷனும் எடுப்பாங்க. அப்போ காஸ்ட் அக்கவுண்டிங்கோட நோக்கம் என்ன? செலவுல குறைக்கணும். அதே மாதிரி மேனேஜ்மெண்ட்டுக்கு முடிவெடுக்கிறதுல ஹெல்ப் பண்றது. இது ரெண்டும் தான் காஸ்ட் அக்கவுண்டிங்கோட முக்கியமான நோக்கமா இருக்கு. இதுக்கடுத்து பாத்தீங்கன்னா எலமெண்ட் ஆஃப் காஸ்ட் நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெட்டீரியல், லேபர், எக்ஸ்பென்சஸ். இதுல எல்லாமே டைரக்ட் இருக்கும், இன்டைரக்டும் இருக்கும். மெட்டீரியல்ல பாத்தீங்கன்னா டைரக்ட் மெட்டீரியல் இருக்கும், இன்டைரக்ட் மெட்டீரியல் இருக்கும். அதே மாதிரி லேபர்ல பாத்தீங்கன்னா டைரக்ட் லேபர், இன்டைரக்ட் லேபர். இதே எக்ஸ்பென்ஸ்ல பாத்தீங்கன்னா ஓவர் ஹெட்ல பாத்தீங்கன்னா டைரக்ட் ஓவர் ஹெட்ஸ், இன்டைரக்ட் ஓவர் ஹெட்ஸ்னு ரெண்டுமே இருக்கு. சரிங்களா? இப்போ செகண்ட் கொஸ்டின் பாருங்க. The FIFO method of material valuation is suitable during periods of rising prices. அதாவது பிரைஸ் வந்து அதிகமா இருக்கும் போது நம்ம FIFO மெத்தடை யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா இப்போ ஒரு பொருள் என்ன பண்ணிருப்போம், ஸ்டார்டிங்ல 5 ரூபாய் வாங்கிட்டு வந்திருப்போம். லாஸ்டா வந்து பிரைஸ் வந்து அந்த மெட்டீரியலோட பிரைஸ் என்ன ஆயிடுச்சு, 10 ரூபாய் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம மெட்டீரியல் எப்படிதான் இஷ்யூ பண்ணுவோம் அப்படின்னா, இந்த பிரைஸ் அதிகமா இருக்க காலகட்டத்துல இப்போ லாஸ்ட் நமக்கு எவ்வளவு இருக்கு, 10 ரூபாய் ஆயிடுச்சு. நம்ம ஃபர்ஸ்ட் வாங்கின மெட்டீரியலோட வேல்யூ எவ்வளவு, 5 ரூபாய். அப்போ அந்த 5 ரூபாய் வேல்யூ உள்ள மதிப்பையும் 10 ரூபாய்க்கு நம்ம விற்கணும் அப்படின்னு என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் இருக்கிறத என்ன பண்ணுவோம், மெட்டீரியல் இஷ்யூ பண்ணுவோம். அதான் ப்ராடக்டா வெளியில வரும். அதை நம்ம என்ன பண்ணுவோம், மார்க்கெட்ல கொண்டு போய் விற்போம். ஓகேங்களா? அப்போ பிரைஸ் அதிகமா இருக்கும்போது என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவோம், FIFO மெத்தட் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? FIFO அப்படிங்கிறது ஓல்டர் மெட்டீரியல் பழசு இருக்க பாத்தீங்கன்னா மெட்டீரியல், அந்த மெட்டீரியல் யூஸ் பண்றதுக்கு தான் FIFO மெத்தட் அப்படிங்கிறது. அதே மாதிரி FIFO அப்படிங்கிறது எந்த மெத்தட்ல ஸ்டாக் வேல்யூ பண்ணும்போது அது ரீசன்ட் பிரைஸ் இருக்கும் பாத்தீங்களா, அதை வச்சுதான் என்ன பண்ணுவாங்கன்னா வேல்யூ பண்ணுவாங்க. அதே மாதிரி கரண்ட் மார்க்கெட் வேல்யூவை FIFO மெத்தட் வந்து எடுத்துக்கும். ஓகேங்களா? அதான் கான்செப்ட். அப்ப ரெண்டுமே கரெக்ட் தான். அதுக்கடுத்து which of the following is an example of administrative overhead? overhead பாத்தீங்கன்னா ஃபேக்டரி ஓவர்ஹெட், ஆபீஸ் ஓவர்ஹெட், செல்லிங் ஓவர்ஹெட், மூணே ஓவர்ஹெட் தான். இதுல பாத்தீங்கன்னா ஃபேக்டரி ஓவர்ஹெட்ல பாத்தீங்கன்னா இப்ப ஃபேக்டரி ரெண்ட் இருக்கு பாத்தீங்களா, அது என்ன ஓவர்ஹெட், ஃபேக்டரி ஓவர்ஹெட். இதே வந்து சேல்ஸ் மேனேஜர் சேலரி பாத்தீங்கன்னா செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட். இதே ஆபீஸ் மேனேஜர் சேலரி பாத்தீங்கன்னா ஆபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ். இதே டிப்ரிசியேஷன் ஆஃப் பிளான்ட் அண்ட் மிஷினரி பாத்தீங்கன்னா ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ். அப்போ ஃபேக்டரி சம்பந்தமா இருக்கக்கூடியது எல்லாமே எதுக்குள்ள வந்துரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ்ல வந்துரும். ஆபீஸ் சம்பந்தமா இருக்கிறது எல்லாமே ஆபீஸ் ஓவர்ஹெட்லயும், செல்லிங் சம்பந்தமா இருக்கிறது எல்லாமே செல்லிங் ஓவர்ஹெட்ஸ்லயும் வந்துரும். ஓகேங்களா? இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான், நம்ம பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பிளான்ட் அண்ட் மிஷினரி எங்க தான் இருக்கும், ஃபேக்டரியில தான் இருக்கும். அப்போ அது ஃபேக்டரி ஓவர்ஹெட். அவ்வளவுதான், சிம்பிள், முடிஞ்சிச்சு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த லெவல், அதாவது இந்த எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டிங்கிறது எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா, இந்த யூனிட்ஸ் வரும்பொழுது இந்த யூனிட்ஸ் வரைக்கும் நமக்கு ஆர்டரிங் காஸ்ட்டும் கேரிங் காஸ்ட்டும், அதாவது ஸ்டோரேஜ் பண்ற காஸ்ட்டும் நமக்கு கம்மியாகும். ஓகேங்களா? இந்த லெவல் வரைக்கும். ஓகேங்களா? இந்த எக்கனாமிக் ஆர்டர் குவாலிட்டி இஸ் த லெவல் ஆஃப் மெட்டீரியல் தட் மினிமைஸ் த டோட்டல் ஆஃப் ஆர்டரிங் காஸ்ட் அண்ட் கேரிங் காஸ்ட். நம்ம ஆர்டர் பண்ணுவோம் பாத்தீங்களா, அந்த ஆர்டரிங் காஸ்ட்டையும் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய காஸ்ட்டையும் குறைக்கிற லெவலுக்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி அப்படிங்கிறது. இதுக்கான ஃபார்முலா ரூட் ஆஃப் 2 இன்டூ யூ இன்டூ பி இன்டூ எஸ். நம்ம நார்மலா என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரூட் ஆஃப் 2 இன்டூ ஏ இன்டூ ஓ டிவைட் பை சி, இதான் நம்ம யூஸ் பண்றது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், கன்ஃபியூஸ் ஆயிருவோம். யூனா என்ன, பினா என்ன, எஸ்னா என்ன கன்ஃபியூஸ் ஆயிருவோம். அந்த கன்ஃபியூஷனுக்கு தான் நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், ரூட் ஆஃப் 2 இன்டூ ஏ இன்டூ ஓ டிவைட் பை சி. ஏ அப்படிங்கிறது ஆனுவல் கன்சம்ஷன், ஓ அப்படிங்கிறது ஆர்டரிங் காஸ்ட், டிவைட் பை சி அப்படிங்கிறது கேரிங் காஸ்ட். ஓகேங்களா? அதான் ஸ்டோரேஜ் காஸ்ட் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணிப்போம். சரிங்களா? அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் ஃபார் கன் தான். சங்க் காஸ்ட் அப்படிங்கிறது நம்மளால ரெக்கவரி பண்ண முடியாது. அப்போ ஆப்ஷன் ஏ தான். மார்ஜினல் காஸ்ட்ங்கிறது அடிஷனல் நம்ம ஒரு பொருளை உருவாக்கும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய செலவு மார்ஜினல் காஸ்ட். இம்ப்யூட்டட் காஸ்ட் அப்படிங்கிறது அதுக்கு ஒரு கற்பனையான ஒரு செலவு. ஓகேங்க, நம்ம எந்த ஒரு கேஷ் பேமெண்ட்டுமே அதுக்காக நம்ம என்ன பண்ணிருக்க மாட்டோம், காசா நம்ம செலவு பண்ணிருக்க மாட்டோம். அதுக்கு பேர் தான் இம்ப்யூட்டட் காஸ்ட் அப்படிங்கிறது. ஓகேங்களா? சங்க் காஸ்ட் வந்து கேட்பாங்க, ஆல்ரெடி கேட்டுட்டாங்க. சங்க் காஸ்ட் அப்படின்னா அது பாஸ்ட்ல ஏற்படக்கூடிய ஒரு காஸ்ட், அதை நம்மளால என்ன பண்ண முடியாது, ரெக்கவர் பண்ண முடியாது. ஐடில் டைம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு லேபர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃப்ரீயா இருக்க டைம் தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஐடில் டைம்னு சொல்லுவோம். இந்த ஐடில் டைம் என்ன பண்ண, இந்த ஐடில் டைம்ங்கிறது எப்படி, எதைத்தான் நம்ம ஐடில் டைம்னு நம்ம சொல்லுவோம் அப்படின்னா மெட்டீரியல்ஸ் வராம ஒரு பீரியட், ஒரு டைம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த டைம்ல லேபர் சும்மா இருப்பாங்க. ஸோ அந்த டைமுக்கு பேர் தான் ஐடில் டைம். இப்போ டீ பிரேக் எடுக்கிறதோ, இல்ல ஒரு ஜாப்பை வந்து கம்ப்ளீட் பண்றதோ, இல்ல வந்து பர்சனல் கால்ல டைம் ஸ்பெண்ட் பண்றதோ, இது வந்து ஐடில் டைம்ல நம்ம எடுத்துக்க மாட்டோம். எதுதான் ஐடில் டைம்ல நம்ம எடுத்துப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஒர்க்கர் மெட்டீரியல் வராம என்ன பண்ணிருப்பாரு,
வேலை செய்யாம இருப்பார் பாத்தீங்களா, அந்த டைம் தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஐடில் டைம்ல நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அதாவது அந்த டைம் வந்து நான் ப்ரொடக்டிவா இருக்கும். சரிங்களா? அதுக்கடுத்து ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்ல ஸ்டாண்டர்ட் காஸ்ட்டுக்கும் ஆக்சுவல் காஸ்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேரியன்ஸ் தான். இப்ப ஸ்டாண்டர்ட் காஸ்ட் வந்து நான் முன்னாடியே தீர்மானிச்சு வச்சிருப்பேன். இவ்வளவுதான் செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு. அது ப்ரீ டிட்டர்மைன்ட் காஸ்ட். இதே வந்து ஆக்சுவல் காஸ்ட் அப்படிங்கும்போது எனக்கு ஆக்சுவலா ஏற்பட்ட காஸ்ட் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ப்ரீ டிட்டர்மைன்ட் காஸ்ட் வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ஒரு ₹100 செலவு ஏற்படும்னு வச்சிருக்கேன். நான் ஒரு அசம்ப்ஷன் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ ₹100 அப்படிங்கிறது ப்ரீ டிட்டர்மைன்ட் காஸ்ட். இதே ஆக்சுவல் காஸ்ட்ங்கிறது ஆக்சுவலா எனக்கு எவ்வளவு செலவாயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ₹100 வச்சிருக்குமா ப்ரீ டிட்டர்மைன்ட், இங்க ஆக்சுவல் காஸ்ட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ₹105 போயிடுச்சு. அப்ப இதுக்கு உண்டான டிஃபரன்ஸ் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா வேரியன்ஸ் இல்ல டீவியேஷன்ஸ் நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? இப்ப அதுக்கு அடுத்த கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோவிங் மெத்தட் ஆஃப் லேபர் டர்ன்ஓவர். லேபர் டர்ன்ஓவர் மூணே 3 மெத்தட் தான். செப்பரேஷன் மெத்தட், ரீப்ளேஸ்மெண்ட் மெத்தட், ஃப்ளக்ஸ் மெத்தட். செப்பரேஷன் மெத்தட்ல நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் செப்பரேட்டட் டிவைடட் பை ஆவரேஜ் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயி, ஓகேங்களா, இல்ல லேபர்ஸ் அப்படிதான் நம்ம போடுவோம். அது செப்பரேஷன் மெத்தட். இதே வந்து ரீப்ளேஸ்மெண்ட் மெத்தட்ல பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் ரீப்ளேஸ் டிவைட் பை ஆவரேஜ் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் அப்படின்னு போடுவோம். ஃப்ளக்ஸ் மெத்தட்ல ரெண்டுமே சேர்த்து ஆவரேஜ் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் அப்படின்னு போடுவோம். ஓகேங்களா? இது வந்து லேபர் டர்ன் ஓவர் ரேஷியோ லேபர் டர்ன் ஓவர் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலாஸ். செப்பரேஷன் மெத்தட், ரீப்ளேஸ்மெண்ட், ஃப்ளக்ஸ் மெத்தட். செப்பரேஷன் மெத்தட் அப்படிங்கிறதுனா அவன் வேலையை விட்டு போயிருப்பான். ஓகேங்களா? இப்போ ஒருத்தனை ஃபயர் பண்ணிட்டோம், இல்ல வேலையை விட்டு டிஸ்சார்ஜ் பண்ணிட்டோம், இல்ல வந்து அவனே ரிசனேஷன் வச்சுட்டான் அப்படிங்கும்போது அவன்லாம் எதுல வருவான் அப்படின்னா செப்பரேஷன்ல வருவான். ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கும் பொழுது புதுசா நம்ம ஆள் எடுத்திருப்போம் பாத்தீங்களா, அது எல்லாமே எதுக்குள்ளதான் வரும் அப்படின்னா ரீப்ளேஸ்மெண்ட்டுக்குள்ள வரும். ஓகே, ரெண்டுமே கலந்ததுதான் ஃப்ளக்ஸ் மெத்தட் அப்படிங்கிறது. அதுக்கடுத்து ப்ராசஸ் காஸ்டிங். இந்த காஸ்ட் பெர் யூனிட் எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா, டோட்டல் காஸ்ட்ல இருந்து ஸ்கிராப் வேல்யூ மைனஸ் பண்ணிடுவோம். அதுக்கடுத்து இன்புட் யூனிட்ல இருந்து நார்மல் லாஸ்ல எவ்வளவு நம்ம யூனிட்ஸ் நமக்கு போயிடுச்சோ அதை நம்ம கழிச்சுக்கிட்டோம்னா ரெண்டையும் டிவைட் பண்ணும்போது நமக்கு என்னன்னா காஸ்ட் பெர் யூனிட் கிடைக்கும். அதாவது டோட்டல் காஸ்ட்ல இருந்து ஸ்கிராப் வேல்யூ, நம்ம நார்மல் லாஸ்ல ஏற்பட்டிருக்கிற ஸ்கிராப் வேல்யூ, அந்த ஸ்கிராப் வேல்யூ மைனஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி இன்புட்ல இருந்து நார்மல் லாஸ் யூனிட்ஸ்ல எவ்வளவு யூனிட்ஸ் நமக்கு வேஸ்டேஜ் ஆச்சோ அதையும் நம்ம கழிச்சுக்கிட்டோம் அப்படின்னா இது ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ணும்போது நமக்கு காஸ்ட் பெர் யூனிட் கிடைக்கும். அப்போ ஆப்ஷன் சி தான், நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ஆஃப் நார்மல் அவுட்புட். ஏன்னா மேல என்ன பண்ணிட்டாங்க, பை டிவைடிங் த டோட்டல் காஸ்ட் ஆஃப் டோட்டல் காஸ்ட் கொடுத்துட்டாங்க. அப்ப கீழே நம்ம இதெல்லாம் டிவைட் பண்ணுவோம், நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ஆஃப் நார்மல் அவுட்புட் தான். ஓகேங்களா? ப்ராசஸ் காஸ்டிங்ல பாத்தீங்கன்னா டெபிட் சைடுல என்னென்ன இருக்கும், மெட்டீரியல்ஸ், வேஜஸ், ஓவர் ஹெட், இது எல்லாமே இருக்கும். கிரெடிட் சைடு பாத்தீங்கன்னா நார்மல் லாஸ், அப்நார்மல் லாஸ், இது அப்நார்மல் கெயின் டெபிட் சைடு வந்துடும். அதே மாதிரி அடுத்த ப்ராசஸ்க்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய யூனிட்ஸ் எல்லாமே எங்க தான் இருக்கும், கிரெடிட் சைடுல இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி நார்மல் லாஸ் என்ன பண்ணுவோம், இன்புட்ல தான் நம்ம என்ன பண்ணுவோம், நார்மல் லாஸ் நம்ம கண்டுபிடிப்போம். ஸ்கிராப் வேல்யூ பார்த்தோம்னா எவ்வளவு நார்மல் லாஸ் யூனிட் இருக்கும் பாத்தீங்களா, அந்த லாஸ் யூனிட்ஸ்ல என்ன பண்ணுவோம்னா ஸ்கிராப் வேல்யூவை நம்ம இன்டு பண்ணிப்போம். அண்டர் அப்சர்ப்ஷன் ஆஃப் ஓவர் ஹெட்ஸ் அப்படிங்கும்போது ஓவர் ஹெட் நம்ம என்ன பண்ணிடுறது அப்படின்னா குறைச்சு மதிப்பிடுறது. ஓகேங்களா? இப்போ எப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவல் ஓவர் ஹெட்ஸ் ஆர் மோர் தென் த அப்சர்ப்ட் ஓவர் ஹெட்ஸ். இப்போ நம்ம ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் இவ்வளவுதான், ஒரு 10,000 ரூபாய் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்ல செலவாயிருக்கு நம்ம எஸ்டிமேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஆக்சுவல் காஸ்ட் என்ன இருக்குன்னா 12,000 ரூபாய் இருக்கும். அப்போ ஆக்சுவல் ஓவர் ஹெட் அதிகமாகவும் அப்சர்ப்ட் ஓவர் ஹெட்ஸ் கம்மியாகவும் இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு அண்டர் அப்சர்ப்ஷன் ஆஃப் ஓவர் ஹெட்ஸ் அப்படின்னு பேரு. சரிங்களா? அதுக்கடுத்து பாருங்க, which of the following is the cost that remains constant in total irrespective of level of activity. நம்ம எவ்வளவுதான் ஆக்டிவிட்டி லெவல் ஆஃப் ஆக்டிவிட்டிக்கு போனாலுமே வேற வேற லெவலுக்கு ஆக்டிவிட்டி நம்ம செஞ்சாலுமே கூட காஸ்ட் எப்போதுமே ரிமைன் சேமா தான் இருக்கும் அப்படிங்கிறது ஃபிக்ஸ்டு காஸ்ட். இதே வந்து லெவல் ஆஃப் ஆக்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி காசும் அதாவது செலவுகளும் மாறிக்கிட்டே இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வேரியபிள் காஸ்ட் அப்படிங்கிறது. ஓகேங்களா? அதுக்கடுத்து லிஃபோ மெத்தட் ஆஃப் மெட்டீரியல் வேல்யூஷன் இஸ் சூட்டபிள் டூரிங் தி பீரியட்ஸ் ஆஃப் ஃபிஃபோ எங்க யூஸ் பண்ணோம், பிரைஸ் வந்து அதிகமாகும் போது. அதே மாதிரி லிஃபோ எங்க யூஸ் பண்ணுவோம்னா பிரைஸ் வந்து கம்மியாகும் போது நம்ம யூஸ் பண்ணிப்போம். ஓகேங்களா? இந்தியன் அக்கௌண்டன்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து லிஃபோ வந்து மேக்ஸிமம் அலோவ் பண்றதே கிடையாது. அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் அன் அட்வான்டேஜ் ஆஃப் ஸ்டாண்டர்ட் காஸ்டிங். ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்க்கும் மெட்டீரியல் வேல்யூஷனுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா, இல்ல வந்து இன்வென்டரி வேல்யூஷனுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னா சம்மந்தம் இல்லை. மற்றது எல்லாமே சம்மந்தம் இருக்கு. காஸ்ட் கண்ட்ரோல் பண்றது, பிரைஸை ஃபிக்ஸ் பண்றது, ஃபைண்டிங் த காஸ் ஆஃப் இன்எஃபிஷியன்சி, ஏன் வந்து ஒரு நிறுவனத்துல வந்து இன்எஃபிஷியன்சி ஏற்படுது. ஸோ இது எல்லாமே என்னன்னா ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்க்கு ஆப்டான விஷயம். ஓகேங்களா? எது அட்வான்டேஜ் இல்லைன்னு பாத்தீங்கன்னா இட் ஹெல்ப்ஸ் இன் இன்வென்டரி வேல்யூஷன். இன்வென்டரி வேல்யூஷனுக்கு இது ஹெல்ப் பண்றது கிடையாது. ஓகேங்களா? Cost sheet is a statement that provides a detailed breakdown of a cost of a product or job. It is prepared on the periodic or per unit basis and is useful for. காஸ்ட் ஷீட் நமக்கு எதுக்காக யூஸ் ஆகுது, நம்ம செலவுல கண்ட்ரோல் பண்றதுக்காகவும் பிரைஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதுக்காகவும் காஸ்ட் ஷீட் நம்ம போடுறோம். அதுக்கடுத்து லேபர் காஸ்டிங்ல பாத்தீங்கன்னா இந்த வேஜஸ் பெய்ட் ஃபார் ஓவர் டைம் ஆர் டைபிகலி ட்ரீட்டட் அஸ். நம்ம ஓவர் டைமுக்கு நம்ம ஒரு லேபருக்கு நம்ம சேலரி கொடுத்தோம்னா அது எல்லாம் தான் என்ன காஸ்ட் நம்ம இது பண்ணிப்போம் அப்படின்னா இன்டைரக்ட் லேபர் காஸ்டா தான் நம்ம ட்ரீட் பண்ணணும். ஓகேங்களா?
லேபர் காஸ்ட்டை, அதாவது டைரக்ட் லேபர் காஸ்ட்டை நம்ம ட்ரீட் பண்ணக்கூடாது. ஓவர் டைம் கொடுக்கக்கூடிய எல்லா அமௌண்ட்டுமே நம்ம என்ன பண்ணிடணும், இன்டைரக்ட் லேபர் காஸ்ட்டுக்கு தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். அதுக்கடுத்து which of the following is a cost that is directly traceable to cost object. ஒரு ஒரு செயல்பாடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த செயல்பாடுல டைரக்டா ஏற்படக்கூடிய காஸ்ட் எல்லாமே டைரக்ட் காஸ்ட் தான் நம்ம சொல்லுவோம். சரிங்களா? மெட்டீரியலா இருக்கட்டும், லேபரா இருக்கட்டும், ஓவர் ஹெட்டா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே. FIFO is a method. The cost of closing stock is higher during a period of rising prices. ஆமா, அதாவது FIFOல பாத்தீங்கன்னா க்ளோசிங் ஸ்டாக் எப்போதுமே பிரைஸுக்கு ஏத்த மாதிரி, ஓகேங்களா? அதாவது பிரைஸ் அதிகமா இருக்கும்போது க்ளோசிங் ஸ்டாக்கும் எப்போதுமே ஹையரா தான் இருக்கும். அதே மாதிரி FIFOல பாத்தீங்கன்னா லேட்டஸ்ட் பிரைஸ் தான் நம்ம வந்து க்ளோசிங் ஸ்டாக்ல என்ட்ரி பண்ணிருப்போம். அப்ப ரெண்டுமே கரெக்ட் தான். அதுக்கடுத்து பாருங்க, இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா பிரைம் காஸ்ட் வந்து 20,000 கொடுத்திருக்காங்க. ஃபேக்டரி ஓவர் ஹெட் வந்து 25% ஆஃப் த பிரைம் காஸ்ட் கொடுத்துட்டாங்க. ஆஃபீஸ் ஓவர் ஹெட்ஸ் பாத்தீங்கன்னா 80% ஆஃப் த ஃபேக்டரி ஓவர் ஹெட்ஸ் கொடுத்துட்டாங்க. அப்ப ஆஃபீஸ் காஸ்ட் என்னன்னு கேக்குறாங்க. பிரைம் காஸ்ட் நமக்கு எவ்வளவு தெரியும், 20,000 தெரியும். இதுல 25% தான் அதாவது பிரைம் காஸ்ட் 25% தான் ஃபேக்டரி ஓவர் ஹெட் நமக்கு சொல்லிட்டாங்க. அப்போ 20,000ல 25% எவ்வளவுனா 5,000. இப்போ பிரைம் காஸ்டையும் ஃபேக்டரி ஓவர் ஹெட்ஸையும் நம்ம கூட்டி நமக்கு என்ன கிடைக்கும், ஒர்க் காஸ்ட் கிடைச்சிருமா? இப்போ அதுக்கடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 25%லாம் ஓகேங்களா, இந்த ஃபேக்டரி ஓவர் ஹெட்ல தான் 80% எது அப்படின்னு சொல்லிட்டாங்க, ஆஃபீஸ் ஓவர் ஹெட்ஸ் சொல்லிட்டாங்க. அப்போ 25,000ல 80% எவ்வளோ, 5,000ல 80% அப்படிங்கிறது எவ்வளோ, 4,000. அதாவது 5,000ல தான் என்ன பண்ணணும், 80% எடுக்கணும். ஏன்னா ஃபேக்டரி ஓவர் ஹெட்ல தான், ஃபேக்டரி ஓவர் ஹெட்ல 80% என்ன சொல்லியிருக்காங்க, ஆஃபீஸ் ஓவர் ஹெட்னு சொல்லியாச்சு. அப்போ ஃபேக்டரி ஓவர் ஹெட்ஸ் எவ்வளோ, 5,000. அப்ப அதுல 80% எடுத்தோம்னா 4,000. அப்ப இது எல்லாத்தையும் நம்ம கூட்டோம்னா நமக்கு ஆஃபீஸ் காஸ்ட் நமக்கு கிடைச்சிரும். இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அதனால எடுத்து போட்டாச்சு. அதுக்கடுத்து இந்த ப்ராசஸ் ஆஃப் காஸ்டிங் மெத்தட் இஸ் மோஸ்ட் சூட்டபிள் ஃபார் இண்டஸ்ட்ரீஸ் வேர். ப்ராசஸ் காஸ்டிங் எங்க வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ப்ராடக்ட் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகும்பொழுது ப்ராசஸ் காஸ்டிங் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ ஆயில் ரிஃபைனரிங்க, கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ், சிமெண்ட் இண்டஸ்ட்ரி இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் அடுத்தடுத்த கட்ட ப்ராசஸ்க்கு நகரும். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ராசஸ் காஸ்டிங் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இங்க தான் கொடுத்து ஃபர்ஸ்ட் இது பாருங்களேன், ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எப்படி தான் இருக்கும் அப்படின்னா ஹோமோஜினியஸா தான் இருக்கும். ஆயில்னா ஆயில் தான், சிமெண்ட்னா சிமெண்ட் தான், ஓகேங்களா? அப்படி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஹோமோஜினியஸா தான் இருக்கும். அதே மாதிரி பாஸ் த்ரூ ஏ சீரிஸ் ஆஃப் சீக்வென்ஷியல் ப்ராசஸ், ஒரு சீக்வென்ஷியல் ப்ராசஸ்க்கு அது உட்படும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் தான் கரெக்ட். இங்க பாருங்க, டைரக்ட் லேபர் வந்து 36,000 கொடுத்திருக்காங்க. ஃபிக்ஸ்டு ஓவர் ஹெட்ஸ் பாத்தீங்கன்னா 40% ஆஃப் கன்வர்ஷன் காஸ்ட் கொடுத்திருக்காங்க. அப்போ ஃபிக்ஸ்டு ஓவர் ஹெட்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு என்ன தெரியாது அப்படின்னா கன்வர்ஷன் காஸ்ட் நமக்கு தெரியாது. அப்ப கன்வர்ஷன் காஸ்ட் ஈக்குவல் டு நமக்கு என்ன, டைரக்ட் லேபர் 36,000, ஃபிக்ஸ்டு காஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு ஓவர் ஹெட்ஸ் பாத்தீங்கன்னா கன்வர்ஷன் காஸ்ட்ல 40%. அப்ப எக்ஸ்ல 40% என்னதுன்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஃபிக்ஸ்டு ஓவர் ஹெட்ஸ் நமக்கு கிடைக்கும். அப்போ எக்ஸ் இன்ட்டு 40% போடுவோமா, இது எப்படி எழுதிக்கலாம், 0.4, அதாவது 40% டிவைட் 100 அப்படிங்கிறது 0.4. அப்ப 0.4 இன்ட்டு எக்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா 0.4x நம்ம எழுதிக்கலாம். அப்போ இந்த சைடு கன்வர்ஷன் காஸ்ட் நம்ம எக்ஸ்னு வச்சிருக்கோம். அப்போ 1xல இருந்து 0.4x போயிடுச்சுன்னா 0.6x, இது 36,000. இப்போ எக்ஸ் கண்டுபிடிச்சிடறோம், ஓகேங்களா? அப்ப கன்வர்ஷன் காஸ்ட் எவ்வளவு கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா 36,000 டிவைட் பை 0.6 போட்டா நம்ம கன்வர்ஷன் காஸ்ட் கிடைச்சிரும். நமக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஃபிக்ஸ்டு ஓவர் ஹெட் தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஃபிக்ஸ்டு ஓவர் ஹெட்ங்கிறது எவ்வளவு, கன்வர்ஷன் காஸ்ட்ல 40%. அப்ப கன்வர்ஷன் காஸ்ட்ல அப்ப 60,000ல 40% எடுத்தா எவ்வளவு வரும், 24,000 வரும். ஓகேங்களா? இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பாத்துக்கோங்க. Which of the following is a cost that is incurred in the one department but it is charged to another department? ஒரு டிபார்ட்மெண்ட்ல ஏற்படக்கூடிய செலவை இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம அலோகேட் பண்ணோம்னா அதுக்கு பேர் என்ன பேர்னா அப்பார்ஷன்ட்னு பேர். ஓகேங்களா? அப்பார்ஷன்ட் ஆஃப் காஸ்ட். இப்போ ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல ஏற்படக்கூடிய செலவுகள் என்ன பண்றது அப்படின்னா, இல்ல சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஏற்படக்கூடிய செலவுகள் நம்ம ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் மாத்தணும் அப்படின்னா அது என்னது, அப்பார்ட்மெண்ட் ஆஃப் காஸ்ட் அப்படிங்கிறது. செப்பரேஷன் மெத்தட் பாத்தீங்கன்னா, செப்பரேஷன் மெத்தட்ல லேபர் டர்ன் ஓவர் ரேஷியோ எப்படி கண்டுபிடிக்கலாம், நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் செப்பரேட்டட் டூரிங் த பீரியட் டிவைட் பை ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் ஆன் த டூரிங் பீரியட் இன்டு 100ன்னு போட்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? இந்த செப்பரேட்டர்ல பாத்தீங்கன்னா லெஃப்ட், ரிசைன்டு, டிஸ்சார்ஜ் எல்லாருமே வருவாங்க. லேபர் டர்ன் ஓவர் இஸ் calculated by using the which of the following method, separation method, replacement method, flex method. மூணுல என்ன பண்ணலாம், நம்ம லேபர் டர்ன் ஓவர் ரேட்டை கண்டுபிடிக்கலாம். அதுக்கடுத்து ரீப்ளேஸ்மெண்ட் மெத்தட்ல பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் ரீப்ளேஸ்ட் டூரிங் த பீரியட் டிவைட் பை ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் டூரிங் த பீரியட் இன்டு 100. அவ்வளவுதான் கான்செப்ட். இங்க பாத்தீங்கன்னா அடுத்து பாருங்க 21ல ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்ல மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவல் குவான்டிட்டி அட் ஆக்சுவல் பிரைஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி அட் ஸ்டாண்டர்ட் பிரைஸ். அதாவது AQ இன்டு AP மைனஸ் SQ இன்டு SP அதான் இங்க கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதனுடைய டிஃபரன்ஸ் நமக்கு என்ன கிடைக்கும்னா மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, நார்மல் லாஸ் இன் ப்ராசஸ் காஸ்டிங் இஸ் எ லாஸ் தட் இஸ். இப்போ நார்மல் லாஸ் நம்மளால என்ன பண்ண முடியும், எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். பட் ஆனால் கண்ட்ரோல் பண்ண முடியுமா, கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்போ எக்ஸ்பெக்டட் அன்கண்ட்ரோலபிள். சரிங்களா?
அதுக்கப்புறம் the over absorption of overheads is a situation. இங்க ஓவர் அப்சர்ப்ஷன் ஆஃப் ஓவர்ஹெட்ஸ் அப்படிங்கிறதுனா ஆக்சுவல் ஓவர்ஹெட்ஸ் என்ன இருக்குன்னா கம்மியா இருக்கும். நம்ம எஸ்டிமேட் அதாவது நம்ம அப்சர்வ் பண்ண ஓவர்ஹெட்ஸ் பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும். சோ அந்த ஒரு சிச்சுவேஷனுக்கு தான் என்ன சொல்றாங்கன்னா ஓவர் அப்சர்ப்ஷன் ஆஃப் ஓவர்ஹெட்ஸ். நம்ம இதை ஆல்ரெடி பார்த்துட்டோம். அடுத்து the weighted average method of material valuation is suitable during the periods of fluctuating price. Price fluctuate ஆகும்போது தான் நம்ம என்ன மெத்தட் ஆஃப் மெட்டீரியல் வேல்யூஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா வெயிட்டட் ஆவரேஜ் ஆஃப் மெத்தடை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க மெட்டீரியல் யூசேஜ் என்ன பண்ணிருக்காங்க 400 யூனிட்ஸ் per month கொடுத்திருக்காங்க. காஸ்ட் per யூனிட் பாத்தீங்கன்னா 40%, ஆர்டரிங் காஸ்ட் பாத்தீங்கன்னா 100, கேரிங் காஸ்ட் 50% ஆஃப் த வேல்யூ ஆஃப் ஸ்டாக். அப்ப EOQ என்னன்னு கேக்குறாங்க. அப்போ ரூட் ஆஃப் 2 into A into O divided by C. நமக்கு ஏங்கிறது என்னது ஆனுவல் கன்சம்ஷன். இங்க மெட்டீரியல் யூசேஜ் பாத்தீங்கன்னா per மந்த்துக்கு தான் கொடுத்திருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும் இயர்க்கா கன்வெர்ட் பண்ணணும். இப்போ 400 into 12 போட்டீங்கன்னா 408 வரும், 4800 வரும். இன்டூ ஆர்டரிங் காஸ்ட் பாத்தீங்கன்னா 100 தான். இப்ப கேரிங் காஸ்ட் பாத்தீங்கன்னா அதாவது வேல்யூ ஆஃப் ஸ்டாக்ல 50% சொல்லிட்டாங்க. அப்ப per யூனிட்டுக்கு எவ்வளோ 40%, சாரி 40 ரூபீஸா. அப்போ 40 into 15% போட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும் 6 கிடைக்கும். அப்ப மேல எல்லாத்தையும் இன்டூ பண்ணோம் அப்படின்னா 9,60,000 கிடைக்கும், கீழே 6 கிடைக்கும். இதை இன்டூ டிவைட் பண்ணோம்னா நமக்கு 1,60,000 கிடைக்கும். ஓகேங்களா, அதுல நமக்கு ரூட் எடுத்தோம்னா நமக்கு 400 யூனிட்ஸ் கிடைக்கும். EOQ அப்படிங்கிறது இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா 400 யூனிட்ஸ். ஓகேங்களா.